நாச்சியார் திருமொழியில் 7ஆம் திருமொழியில் 4ஆம் பாசுரம் பார்க்கலாம். சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்று இன்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வலம்புரியே இந்திரனம் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். எப்படி பகவானுக்கு சந்திர மண்டலம் எப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்குமோ, அப்படியே பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீ என்ன பண்ண, அந்த தாமோதரனோட கையில், ஏன் இங்கே தாமோதரன் சொல்கிறாருன்னா, பகவான் என்ன பண்ணார், யசோதைக்கு கட்டுண்டு கிடந்தார். அப்படிப்பட்ட கண்ணனோட கையில் நீ கம்பீரமாக மேலே ஏறி உக்காந்துட்டுருக்க, இடைவிடாமல் வேறு அதே இடத்துல உட்காந்துட்டுருக்க. உட்காந்துட்டு அவரோட காது கிட்டக்கு போய் மந்திரம் சொல்கிற மாதிரி அவர் காதுங்கிட்டக்க நீ உட்காந்து சொல்லிட்டு இருக்கியே. அப்போ நீ கொஞ்சம் என்னை பற்றி கண்ணன்ட்டு சொல்லலாம் இல்லையா, நான் எப்படி தவிக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லேன். ஏன்னாக்க நீ அது இப்படிப்பட்ட நீ ரொம்ப செல்வம் மிகுந்தவன். இந்திரனோட செல்வங்கிறது ஒன்றுமே இல்லை. உன்னோட செல்வத்தை கம்பேர் பண்ணும்போது இந்திரனோட செல்வம் ஒன்றுமே இல்லை. உன்னோட ரொம்ப சால சிறந்தது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறான்.